ஒரு மலை ஏறுபவர் கதையை தான் நீங்க கேட்க போறீங்க இன்னைக்கு. அவர் ஒரு பெரிய மலை உச்சியை அடையணும்னு ரொம்ப உறுதியா முடிவு பண்ணினார். நிறைய அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி யார்கிட்டயும் சொல்லாம தனியா போனாரு. சாதனைக்கு பேர் கிடைக்கணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சூரியன் மறையும் போது அவன் கடைசி ஏற்றத்தை அப்படியே ஆரம்பிச்சான். இருள் சூழ ஆரம்பிச்சது. பயம் மனசுக்குள்ள வந்தாலும் அவன் அப்படியே முன்னேறிக்கிட்டே போனான். உச்சிக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கும்போது திடீர்னு கால் சறுக்கி ஒரு பாறையில இருந்து கீழே அப்படியே விழுந்துட்டார். வேகமா கீழே போய்கிட்டே இருந்த அந்த சில நொடிகளில் அவனுடைய வாழ்க்கையை முழுசும் கண் முன்னாடி ஓடிச்சு. இனி உயிர் போயிடும், நம்ம பிழைக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சான். அப்போ அவன் கட்டியிருந்த பாதுகாப்பு கயிறு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இழுக்க ஆரம்பிச்சது. அவன் நடுவானில அப்படியே தொங்கிட்டு இருந்தான். அது இருட்டா இருக்கு, அங்க சுத்தி முத்தி யாருமே கிடையாது. அந்த பயங்கர நேரத்துல அவன் தானா ஜெபித்தான், கடவுளே தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ வானத்துல இருந்து ஒரு ஆழமான குரல் வந்தது, நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே. அப்ப அவன் சொன்னான், என்னை காப்பாத்துங்க கடவுளே, என்னை காப்பாத்துங்க. அதுக்கு கடவுள் கேட்டாரு, நான் உன்னை காப்பாத்த முடியும்னு நீ உண்மையா நம்புறியான்னு. அவன் உடனே ஆமா ஆண்டவரே நிச்சயமா நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கடவுள் சொன்னாரு, அப்படின்னா நீ காப்பாத்தப்படணும்னா உன்னை பிடிச்சிருக்கிற அந்த கயிறு இடுப்பு சுத்தி இருக்குல்ல, அதை ஜஸ்ட் வெட்டி விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த கயிறு மேல இருந்து கட்டி இருக்கு, அந்த இடுப்புல இருக்கு. அவரு அப்படியே விழுந்ததும் அது அதுக்கு மேல அந்த கயிறு போகாது. அவர் அப்படியே ஆடிட்டு இருக்காரு. அந்த கயிறு விட்டாருன்னா தொப்புன்னு கீழே விழுந்துருவாரு, அடிப்படும். அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதுதானே என்ன இப்ப காப்பாத்திட்டு இருக்கு, நான் எப்படி இதை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அமைதி. அப்போ கடைசியில அந்த மனிதன் என்ன பண்ணினார்னா, இப்ப நம்ம இந்த கயிறை கட் பண்ணி விட்டோம்னா தொப்புன்னு விழுந்து பிராக்சர் ஆகி மண்டையில அடிப்பட்டு செத்துருவோம். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டைட்டா இந்த ரோப்பை பிடிச்சிக்கலாம். அப்ப என்ன செய்வோம், விழ மாட்டோம், நம்ம கடவுளை நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லி மனசுல இன்னும் டைட்டா பிடிச்சிட்டாரு. அன்னைக்கு காலையில மீட்பு குழு பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் செத்துட்டு இருந்தார். அந்த ரோப்பை 2 கையிலும் அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு அந்த பனியில அப்படியே உறைந்து போயிருந்தார். அவர் அந்த ரோப்பை கட் பண்ணல. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டாரு. கடவுள் கண்டிப்பா காப்பாத்துறேன், நீ ஒன்லி ஒன் திங் தான் பண்ணணும், அந்த கயிறை கட் பண்ணிட்டு நான் காப்பாத்துறேன்னாரு. அந்த நம்பிக்கை என்ன செய்யல அவனுக்கு இல்ல. அவங்க மீட்புழு அவனை காப்பாத்த வரும்போது அவன் தொங்கிட்டு இருந்த இடம் என்னன்னா, ஜஸ்ட் 2 ஃபீட் தரையில இருந்து மேல தொங்கிட்டு இருந்தார். அவன் அப்படி அந்த ரோப்பை கட் பண்ணியிருந்தா அழகா அவனுடைய கால் தரையில பட்டிருக்கான், ஒரு அடிப்படாம என்ன செய்திருப்பாரு, பிழைச்சிட்டு இருப்பாரு. இப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்தீங்களா, நம்ம கயிறு எவ்வளவு இறுக்கமா இருக்கு. கடவுள் சொல்றதை கேட்டு நம்பி நம்ம கயிறை விட்டுவிட நம்மால முடியுதா? கடவுள் நமக்கு பயப்படாதுன்னு சொல்றாரு. ஏசாயா 41:13 சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடிச்சுக்கிட்டு பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையில எத்தனை தடவை உடல் நலம், பணம், இவளுக்கெல்லாம் கடவுளிடம் கேட்கிறோம். ஆனா அவ சொல்ற வழியை என்ன செய்யறோம், பின்பற்ற மறுக்கிறோம். சில நேரம் கடவுள் நம்ம ஜெபத்துக்கு எப்படி பதில் சொல்றாருன்னு நமக்கு புரியாது. நம்பிக்கைனா கடவுள் சொல்றத நம்பி அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது தான். நீங்க அதனால இன்னைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பயம், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ, கடவுள் கிட்ட கேட்டீங்கன்னா கேட்கறது மட்டும் இல்லைங்க, நம்புங்க. அதை நம்பி அவர் நமக்கு சொல்ற கட்டளையை கீழ்ப்படிங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.